அதான் குரூப் 2 2A மெயின்ஸ் தேர்விற்காக நமது அகாடமியில் கிளாஸ் கம் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த நம்மளுடைய டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் அனைத்து யூனிட்களும் கிளாஸ் கம் டெஸ்ட் மற்றும் தமிழ் மற்றும் ஆங்கில வடிவில் மெட்டீரியல் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 1-on-1 ஃபீட்பேக் இண்டிவிஜுவலாக வழங்கப்படும். அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாமே அதுக்கப்புறம் மெட்டீரியல் அனைத்துமே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அரசு பணியில் இருக்கக்கூடிய சிறந்த வல்லுநர்களால் எடுக்கப்படுகிறது. அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அட்மிஷன் போயிட்டு இருக்கிறது. கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பர் 9043211311 ஆர் 411 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 1 பற்றி நம்ம டீட்டெயில்டாக அனலைசஸாக ஒரு 2 வீடியோ பார்த்துருந்தோம். இப்போ அடுத்த கட்டமாக எந்தெந்த கேள்விகள், அதாவது எந்தெந்த யூனிட்ல எத்தனை கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விகள் அந்தந்த யூனிட்ல என்ன தரம் வாய்ந்ததாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் கம்மியான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ரொம்ப நார்மலாக தான், ஓகே, ரொம்ப பேசிக்காக ஓகே படிச்சிருந்தா எழுதிடலாம், அந்த அளவுக்கு தான் ரொம்ப பேசிக்காக தான் இருந்தது. அதே இது கொஞ்சம் யூனிட் 4 வந்ததுன்னா எப்படி இருந்தது, இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம அனலைஸ் இருக்கலாம். இதை நம்ம இனிமேல் நம்ம நியூ ட்ரெண்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, இனிமேல் வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமாக இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய வேற எந்த எக்ஸாம் இருந்தாலும் இது ஒரு நியூ ட்ரெண்டாக எடுத்துக்கலாம். நம்ம ஏகப்பட்ட அசஸ்மெண்ட் ரீசன், நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ சொன்ன மாதிரி அசஸ்மெண்ட் ரீசன் கொஸ்டின், அவ்வளோ அசஸ்மெண்ட் ரீசன் கொஸ்டின், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பேசேஜ் ரீடிங் பேசேஜ் கொஸ்டின் 2 இருந்தது. அப்போ எந்த அளவுக்கு அந்த பேட்டர்ன் அவங்க ட்ரெண்டை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த கேட்ச் த ரெயின் அந்த மாதிரி ஸ்லோகன் வச்சு அந்த மாதிரி அந்த பாயிண்ட வச்சு அந்த क्वेश्चंस கேக்குற அளவுக்கு இருந்தது. ஓகே, நம்ம क्वेश्चन ஸ்ப்ளிட்டா பார்த்தறலாமா, எந்தெந்த யூனிட்ல எவ்வளவு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதிக நம்பர் ஆஃப் வெயிட்டேஜ் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி அண்ட் யூனிட் 8. ஓகே, இந்த யூனிட் 8க்கு வெயிட்டேஜ் இருக்குன்னு நினைச்சா அதே மாதிரி வெயிட்டேஜ் இருந்தது. நான் இந்தியன் பாலிட்டி அதுக்கு ஈக்குவலா இந்த தடவை வந்திருக்கு. ஓகேங்களா, இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 30 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. மொத்தம் கேட்கக்கூடிய 200 क्वेश्चंसல 30 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அப்ப பார்த்தா கிட்டத்தட்ட 15% இதுலயும் 15% இதுலயும் மொத்தமா 200 क्वेश्चंस, அதாவது மொத்தமா 30% இந்த 2 யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, புரியுதா? அப்போ இந்த இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற டாபிக்ல எப்படி தான் क्वेश्चन இருந்தது அப்படின்னா, நம்ம ஆஸ் யூசுவல் இந்தியன் பாலிட்டி எப்பவுமே ரொம்ப கஷ்டமா யாருக்கும் இருக்கிறது கிடையாது. ஆனா இந்த தடவை ஓரளவுக்கு மாடரேட் தான். ஓகேங்களா, என்ன மாதிரி क्वेश्चंसலாம் வந்திருந்தது அப்படி பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் வச்சு क्वेश्चंस வந்திருந்தது. ரொம்ப பேசிக்கா டிபிஎஸ்பி ஆர்டிகல்ஸ் இருந்து எப்பவுமே டிபிஎஸ்பி படிக்க ஒரு காரணம் என்னன்னா அதுல இருந்து ஆர்டிகல்ஸ் வந்துட்டே இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த தடவை என்ன கேட்டாங்க, இந்த 371 அதாவது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் டு சம் ஸ்டேட்ஸ் இருக்கும்ல, இந்த 371ல நிறைய விஷயங்கள் வந்து அது ஒரு ஆர்டிகல் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் யூனிக்கா அசஸ்மெண்ட் ரீசன்ல அந்த கூட்டாட்சி சம்பந்தமா ஃபெடரேஷன் சம்பந்தமா ஒரு சூப்பரான क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே இந்தியன் பாலிட்டில கொஞ்சம் அதிக நம்பர் ஆஃப் क्वेश्चंस எதிர்பார்த்த क्वेश्चंस தான். ஓகேங்களா, ஆர்டிகல் அதிக எப்பவுமே இந்த ஆர்டிகல் அதை நீங்க நல்லா படிச்சீங்கனாலே ஒரு 30 கேள்வியில ஒரு 5-7 क्वेश्चंस கிட்டத்தட்ட நம்ம அதுல போட்டுறலாம். மீதி எல்லாமே கொஞ்சம் கான்செப்சுவல். ஓகேங்களா, அதுல ஒரு சில क्वेश्चंस அந்த நியூ டெபோட்டிசம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சில ஆத்தர்ஸ் ஒரு சில பேர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொட்டேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கொட்டேஷன் வச்சு क्वेश्चन கேட்டாங்க. ஓகே, பாலிட்டி வந்து எப்பவுமே எதிர்பார்த்த அளவுக்கு ஆஸ் யூசுவல் ஸ்டாண்டர்டா இருந்தது. மிகப்பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பெரிய அளவுக்கு இல்லை. ஓகே, இது வந்து இந்தியன் பாலிட்டி. ஓகே, அடுத்து யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் போன தடவை குரூப் பண்ணது யூனிட் 8 நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் அதுல இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பெரியார பத்தியே ஏகப்பட்ட क्वेश्चंस இருந்தது. இந்த தடவை பெரியார பத்தி क्वेश्चंस இருந்தது, ஆனா ரொம்ப அதிக நம்பர் ஆஃப் क्वेश्चंस வந்து அதுல இருந்து கேட்கல. ஓகேங்களா, யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி திருக்குறள்ல இருந்து அதிக நம்பர் ஆஃப் क्वेश्चंस வரும்னு சொன்னாங்க. அப்படியும் வரல. ஓகே, மாடரேட்டா திருக்குறள்ல இருந்து क्वेश्चंस வந்தது தவிர ரொம்ப அதிகமாகவும் வரல, ரொம்ப கம்மியாகவும் வரல. ஓகேங்களா, அப்போ இந்த தடவை யூனிட் 8ல ஸ்பிளிட் அப் வந்து ரொம்ப ஈக்குவலா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அகழ்வாராய்ச்சியில இருந்து क्वेश्चन கேட்டிருந்தாங்க. தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சியில क्वेश्चन கேட்ட மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க. அப்போ அகழ்வாராய்ச்சியில இருந்து क्वेश्चन வந்துடுச்சு. அப்புறம் வந்து இந்த சங்க இலக்கியங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தனியா இருக்குது. சங்க இலக்கியங்கள்ல வந்து இந்த திருமுருகாற்றுப்படை அந்த 10 பாட்டு நூல்கள் அது கூட அதோட ஆசிரியர்கள் மேட்ச் த ஃபாலோயிங் வந்திருந்ததா. அப்போ சங்க இலக்கியங்கள் டாபிக்ல இருந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நீதி கட்சி அதை இந்த தடவை ஓரளவுக்கு டச் பண்ணாம வச்சிருந்தாங்க நீதி கட்சி. ஓகே, அதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டுல உருவான அந்த அசோசியேஷன் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் லட்சுமி நரசெட்டி அதை பத்தி क्वेश्चन வந்திருந்தா. மகாஜன சென்னை மெட்ராஸ் மகாஜன சபை அதை பத்தி क्वेश्चन வந்திருந்ததா. இது எல்லாமே ஈக்குவலான ஸ்பிளிட் அப் இருந்தது. கொஞ்சம் நீதி கட்சி வந்து இந்த தடவை ரொம்ப அதிகமா, போன தடவை நீதி கட்சி பத்தி அதிகமா क्वेश्चन வந்து இந்த தடவை ரொம்ப அதிகமா கிட்டத்தட்ட வரவேல சொல்ற அளவுக்கு இருந்தது. பெரியார பத்தி ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்தது. ஓகே, இதுதான் யூனிட் 8ல ஸ்பிளிட் அப் ஓரளவுக்கு ஈக்குவலா இருந்தது. இதுதான் நமக்கு இந்த தடவை ஒரு பாடம். ஓகேங்களா, அப்போ யூனிட் 8 திருப்பி யாருமே ஸ்கிப் பண்ண கூடாது. ஓகேங்களா, யாருமே ஸ்கிப் பண்ணவே வேணாம் யூனிட் 8 திருப்பி. ஓகே, இந்த திருக்குறளை ஓரளவுக்கு மாடரேட்டா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதிக நம்பர் ஆஃப்
கொஸ்டின்ஸ் மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. ஓகே 10-15 கூட ஓகே, ஆனா 30 கொஸ்டின் 15% இதுல இருந்து கேட்டுறாங்க. அப்போ திருப்பி இது நம்ம படிச்சுதான் ஆகும். ஓகே அப்ப இது எதுல இருந்து கேட்கறாங்க அப்படின்னா, போன தடவை தான் இந்த நீதி கட்சி பெரிய அதிகமா இருந்தது, இந்த தடவை அப்படி இல்லை. ஓகே திருப்பி சங்க இலக்கியம் அகழ்வாராய்ச்சி அதை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி வந்து பாடல் வரிகளை கொடுத்து கேட்டிருந்தாங்கல்ல, சம்திங் ஒரு புறநானூறா ஒரு பாடல் வரிகளையும் அதே மாதிரி திருநாவுக்கரசர் சொன்ன ஒரு பாடல் வரிகளையும் கொடுத்திருந்தாங்க. ஓகே அப்போ பாடல் வரிகளை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாத்துக்கோங்க. யூனிட் 8 இப்போ இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகேவா, அடுத்து போறாம அடுத்து அதிகமா நம்ம அதாவது கிட்ட 25 கொஸ்டின்ஸ் வரும் அப்படி எதிர்பார்த்த நிலைமையில கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப 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 நார்மலா இருந்தது, ரொம்ப கஷ்டமாவும் இல்லை ரொம்ப ஈஸியாவும் இல்லை, ஓரளவுக்கு நார்மலா தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கீம், எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்கீம்ஸ் கேட்பாங்க, அதே மாதிரி இந்த தடவை ஸ்கீம்ஸ். ஓகே தமிழ்நாடு சம்பந்தமான ஸ்கீம்ஸ், எண்ணும் எழுத்தும் ஸ்கீம், அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கதிசக்தி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போஷன் அபியான், இந்த மாதிரி ஸ்கீம்ஸை நம்ம நினைச்ச ஸ்கீம்ஸ் கேட்டுருக்காங்க. அதே மாதிரி நோபல் பிரைஸ் சம்பந்தமா கேட்பாங்கன்னு நினைச்சா அதே மாதிரி நோபல் பிரைஸ் சம்பந்தமா கேட்டாங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலான மாடரேட்டான கொஸ்டின்ஸ் தான், ரொம்ப கஷ்டமான. படிச்சிருந்தா எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ் 20க்கு ஒரு 15 கிட்ட எடுத்துருக்கலாம், தாராளமா எடுக்கலாம். ஓகேங்களா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா எடுத்துடலாம். ஓகேங்களா, ஆனா என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்டா கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஷன்ஸ், இந்த மாதிரி லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வருது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் வரும். இந்த இடத்துல மட்டும் ஒரு 7 கொஸ்டின்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து 26 கொஸ்டின்ஸா வந்திருக்குது. ஓகேங்களா, 26 கொஸ்டின்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மல், எவனை கேட்டாலும் யாரை கேட்டாலும் என்ன சொல்லிடுவாங்க, 24 அந்த ரேஞ்சுக்கு போட்டுருவாங்க, 22 24 அந்த அளவுக்கு எல்லாருமே அட்டன் பண்ற அளவுக்கு ஈஸியா இருந்தது. அப்படி தப்பு பண்ணியிருந்தா மேபி வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் அந்த மாதிரி தான் மிஸ்டேக் வருமே தவிர எனக்கு இந்த சமயம் தெரியவே தெரியாது, நான் கேள்விப்படவே இல்லை அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு 7 கொஸ்டின் அந்த மாதளப்படம் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருந்தது. ஓகேங்களா, அது மட்டும் தான் நம்ம ஒரு வித்தியாசமான சொல்றத வேற எதுவுமே கிடையாது. ஓகே மேக்ஸ். ஓகே சயின்ஸ், இந்த தடவை சயின்ஸ் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமா இருந்தது. போன தடவை கம்பேர் பண்ண எப்பவுமே வந்து சிலபஸ் சயின்ஸ் முதல் இருந்த மாதிரி பழைய சிலபஸ் இல்லாமல் சிலபஸ் கம்மி பண்ணாலும் வெயிட்டேஜ் கொஞ்சம் ஓரளவுக்கு மாடரேட் லெவலில் வந்துருச்சு சயின்ஸ். ஓகேவா, சயின்ஸ் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டா இருந்தது. ஓகேங்களா, ஒரு சில இந்த டிஎன்ஏ வெட்டுவதற்காக பயன்படுறது அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தாலும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருந்தது. சயின்ஸை எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஏன்னா அதிகமா டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் சயின்ஸை ஓகேவா ஒரு சில பேர் படிச்சிருவீங்க, நான் சொல்ல எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றது சயின்ஸ் படிச்சா ஒரு சில பேர் வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய சப்ஜெக்டா சயின்ஸ் இருந்தது. ஆனால் அதுக்கும் நம்ம இனிமேல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் வச்சு இருந்தது, FESO4 MGSO4 மேட்ச் ஃபாலோயிங் வந்துருந்தது, எல்லாமே வந்துருந்தது. ஓகே ஜெனரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஸ்கிப் ஆகல, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி எல்லாமே சேர்ந்தா வந்து. அடுத்து ஜியோகிராஃபி, எப்பவுமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல கம்மியா இருக்கக்கூடிய ஒரு யூனிட்னா ஜியோகிராஃபி தான் இருக்கும். ஆனா இந்த தடவை ஜியோகிராஃபில ரொம்பவே நல்லா கேட்டேன். ஓகேங்களா, அதாவது மேப்பை வச்சு அந்த மேப் கொடுத்து கேட்கலாம் பரவாயில்ல, எங்கெங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் லொகேஷனா இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை கேட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லகுன் ஒன்று கேட்டிருந்தாங்கல்ல, காயல் துறைமுகம் பற்றி ஒரு காயல் துறைமுகம்ல ஒரு காயல் நதிநீர் நீர் சம்திங் ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் சம்பந்தமா ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஓகேங்களா, அப்போ ஜியோகிராஃபில இருந்து எதிர்பார்த்ததை விட அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்திருந்தது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டை டச் பண்ற அளவுக்கு இருந்தது, ஓரளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஹிமாலயன் ரிசோர்ஸ்ல வந்து ஹிமாலயன் ரீஜியன் வந்து ஏன் புவர் ரிசோர்ஸ், எதுக்காக வந்து ரிசோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தது. இது ஓரளவுக்கு ஸ்லைட்லி வந்து யூபிஎஸ்சி சொல்லுது. அதான் வந்து மனப்பாடம் பண்ணா இந்த இது ஒர்க் அவுட்டே ஆகாது தெரிஞ்சது இந்த குரூப் ஒன்று தான். ஓகேங்களா, மனப்பாடம் பண்ணா இங்க எதுவுமே நீங்க அட்டன் பண்ணிருக்கவே முடியாது இந்த மாதிரி ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் மெடிவல் இந்தியா. ஓகேங்களா, மிகப்பெரிய ஒரு ஆப்னா எல்லாருக்குமே வந்து கஷ்டமானது அப்படின்னா அந்த ஏன்ஷியன்ட் மெடிவல் ஹிஸ்டரி தான். போன தடவை குரூப் 2லையும் குரூப் 4லையும் இதே தான் கஷ்டப்பட்டாங்க. அதே யூனிட் நம்பர் 4 தான் ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணாங்க. இப்போவும் அதே மாதிரி தான், எங்க இருந்து எப்படி கேட்கறாங்க எதுவுமே தெரியல, அந்த அளவு கேட்டுறாங்க. ஓகே சம்திங் காசி நகரி சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் புக்ஸ் நேம், ஓகேங்களா, அக்பர் சம்பந்தமான புக்ஸ் நேம் கேட்டிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா வரும்போது இந்த உலேமாவை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மெடிவல் இந்தியாவில் உலேமாவை பத்தி நம்ம உலேமாவை கேள்விப்பட்டிருப்போம், ஆனா உலேமாவை பத்தி இப்படிதான் ஏன் அதிகமா இருந்தாங்கிற விஷயத்துக்கு தான் ஒரு கான்செப்ட் தான். அதை படிக்கிறது, அதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது. ஓகேங்களா, அப்போ ஏன்ஷியன்ட் மெடிவல் ஹிஸ்டரி மேலும் 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 டஃப்னஸ் அதிகமாக தான் ஆகிட்டே போகுது. ஓகே, நினைச்ச மாதிரி தான் வந்து அந்த காலத்துல கேட்கிற மாதிரி முகலாய வம்சத்தின் கடைசி அரசர் யார், ஓகே பாபர் என்ன சண்டை போட்டார், இந்த மாதிரி பேசிக்கல கிடையவே. ஏதாவது போர் வந்திருந்ததா பாருங்க, ஒரு கொஸ்டின் எடுத்து பாருங்க, பானிபட் போர் வந்ததா, ஒரு போரை பத்தி சம்பந்தமா கொஸ்டின்ஸும் வரல. அது ரொம்ப நம்ம படிச்சதுங்கிற மாதிரி எதுவுமே வரல. ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணது அப்படின்னா இந்த யூனிட் 4ல
ஏன்ஷியன் மிடிவல் ஹிஸ்டரி ரொம்ப எல்லாருமே கஷ்டமா ஃபீல் பண்ணுது. ஓகேங்களா? எனிவே இதை இனிமேல் அடுத்த தடவை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஹார்டர் போட்டு நம்ம படிச்சுக்கணும். ரைட். அடுத்து ஐயனம் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. 12 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? கொஞ்சம் அதிகமான கேட்க வேண்டிய ஐயனம் டாபிக் வந்து ஓரளவு 12 கடைசியிலிருந்து பார்க்கும்போது ஒரு 3வது இடத்துல தான் வந்து ஐயனமே கேட்குறாங்க. அந்த ஐயனம்லையும் ஒரு 3 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர்லேயே வந்தது. அந்த நேரு ரிப்போர்ட்டு, அப்புறம் வந்து கிரிப்ஸ் மிஷின், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கால வரிசைப்படுத்த சொல்லுவாங்க குரோனாலஜிக்கல் ஆர்டர். அதன் அடிப்படையில் தான் இந்த 3 கொஸ்டின்ஸ் ஐயனம் வந்திருந்தது. இப்போ ரொம்ப யூனிக்காக சொல்ல போனால் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காமராஜர் வச்சு அந்த குண்டு அந்த சம்திங் ஏதோ ஒரு ஊரில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நினைக்கிறேன், அந்த ஊரில் வந்து யார் வந்து குண்டு வைத்த நபர் யார் அப்படி சொல்லி கொஸ்டின் எடுத்தாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் செலக்டிவாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறேன். நல்ல ஒரு கொஸ்டின்ஸ் ஐயனம்லேருந்து 12 நம்பர் கொஸ்டின்ஸ். ஓகே. அடுத்து லாஸ்ட் 3ஆ இருக்குது என்ன சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் யூனிட் நம்பர் 6 வந்து கம்மியான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வந்திருந்தது. அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஐஐபி, அந்த இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அது வந்து ரொம்ப பேசிக்கா. ஓகே, அது நம்ம தான் என்னதான் ஸ்கூல் புக்கில் எதனாலும் சங்கர் கணேஷ் புக்கு படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அந்த இதுதான் ஓப்பன் டேட்டட். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தா ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி ஓப்பனாக இருந்தது. ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி ஓப்பனாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டியை பற்றி இருந்தது. இந்த மாதிரி அப்புறம் வந்து ஆர்பிஐ வந்து காயின்ஸையும் ரூபா நோட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஓப்பன் ஸ்டேட்டடா ஈஸியாக தான் இருந்தது. ரொம்ப கஷ்டம் சொல்லவே முடியாது. ஆனால் நான் கம்மியான நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்கிறேன். மூச்சா அதுதான் ஒரு நெகட்டிவாக இருக்கு. அடுத்து யூனிட் 9 நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருக்க பட்சத்தில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் வந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை பற்றியும், அப்புறம் வந்து கலைஞருடைய ஒரு சில ஸ்கீம், பெரியார் சமத்துவபுரம், நமக்கு நாமே திட்டம், அந்த ஸ்கீம்ஸை தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஓரளவுக்கு கம்மியான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் படிச்சா அடிச்சிடலாம் அந்த அளவுக்கு. ஒரு சில கொஸ்டின்ஸை மட்டும் கவர்மெண்டோடைய வெப்சைட்ல இருந்து எடுக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஓகே, லாஸ்டா அதை வந்து நம்ம ஒரு டாபிக் கீழே கொடுக்காம ரீடிங் பேசேஜ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க. அதை படிச்சு புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒண்ணு, இந்த ஜவஹர்லால் நேரு அவரை பத்தின ஒரு ரீடிங் பேசேஜ், இன்னொரு ஒரு கொஸ்டின் ரீடிங் பேசேஜ் வந்து 2 கொஸ்டினையும் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணும். ஆனா என்ன சவாலா இருந்தது, தமிழ் மீடியம் பசங்க தமிழ் மீடியம் படிச்சவங்க அதை படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா இல்லை. அது ஒரு பாயிண்ட் நெகட்டிவா இருந்தது. ஓகேங்களா? எனிவே இதுதான் ஆக்சுவலா வந்து ஸ்பிட் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது. ஓகே, தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்க கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த தடவை படிக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏதோ யோசிச்சு பாருங்க. அப்போ பாருங்க, இந்த இந்தியன் பாலிட்டி, அப்புறம் வந்து யூனிட் நம்பர் 8 கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ இந்த 4 மேக்ஸ், இந்த 4 டாபிக் 4 யூனிட். இந்த யூனிட் நம்பர் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 5, இது யூனிட் நம்பர் 8, இது யூனிட் நம்பர் 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது யூனிட் நம்பர் 10. இந்த 4 யூனிட்டை படிச்சீங்கனாலே எவ்வளவு கொஸ்டின் தான் பாருங்க. 30 60 60 20 80 80 20 106 கொஸ்டின்ஸ் அடிச்சாச்சுப்பா. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 55% நம்ம இதுல இருந்தே அடிச்சிடுறோம். முடிஞ்சு போச்சா? 55% வந்து நம்ம இந்த இவ்வளோ டாபிக் 4 யூனிட்டை படிச்சாலே பாதிக்கு மேல கொஸ்டின் அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ரிமைனிங் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி ரிவிஷன் பண்ணிக்கோம். அதுக்கு நம்ம இந்த யூனிட் தான் எவ்வளவு தெளிவா படிச்சாலும் 1-2 கொஸ்டின் மிஸ் ஆகதான் செய்யும். இது அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும். அப்போ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. கட் ஆஃப் கேட்டிருந்தீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கட் ஆஃப் கேட்டிருந்தீங்க. கட் ஆஃப் வந்து நம்ம அஃபீஷியல் ஆன்சருக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய இந்த தடவை அந்த அசஸ்மெண்ட் ரீசன் கொஸ்டின் நிறைய வந்திருந்ததுனாலும், நிறைய கொஸ்டின்ஸ்ல அந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனாலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆன்சர் கீ பொறுத்த நம்ம கட் ஆஃப் எதுவும் சொல்ல முடியும். கட் ஆஃப் அடுத்த வீடியோ நம்ம அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம கட் ஆஃப் அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணுங்கிற விஷயத்தையும் நம்ம அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.